வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தேர்தல் முடிந்ததும் தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வா? உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு உயரும்? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படியை அதாவது DA 2% உயர்த்தி மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்துள்ளது. வழக்கமாக மத்திய அரசு அகவிலைப்படியை உயர்த்தும் போதெல்லாம் தமிழக அரசும் தனது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அதே விகிதத்தில் உயர்வை அறிவிப்பதை ஒரு நடைமுறையாக கொண்டுள்ளது. அந்த வகையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் விரைவில் 2% அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தேர்தல் முடிந்த பின் இந்த அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். மேலும் தமிழக அரசு ஊழியர்களுக்கு இது எவ்வாறு பொருந்தும்? மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 58% இருந்து 60% உயர்த்தியுள்ளது. இது 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. தமிழக அரசு இந்த நடைமுறையை பின்பற்றினால் மாநில அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் என சுமார் 16 லட்சம் பேர் இதன் மூலம் பயனடைவார்கள். விலைவாசி உயர்வு மற்றும் பணவீக்கத்தை சமாளிக்க வழங்கப்படும் இந்த அகவிலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களின் வாழ்வாதாரத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. குறிப்பாக நடுத்தர வருவாய் கொண்ட ஊழியர்களுக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க நிம்மதியை அளிக்கும். மேலும் ரூபாய் 50,000 சம்பளம் வாங்குபவர்களுக்கு எவ்வளவு உயரும்? ஒரு அரசு ஊழியரின் தற்போதைய மொத்த சம்பளம் அதாவது கிராஸ் சேலரி 50,000 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் இந்த 2% உயர்வு அவர்களின் கையில் கிடைக்கும் பணத்தில் அதாவது டேக் ஹோம் சேலரி மாற்றத்தை ஏற்படுத்தும். அகவிலைப்படி என்பது அடிப்படை ஊதியத்தின் அதாவது பேசிக் பே அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. உதாரணமாக ஒரு ஊழியரின் அடிப்படை ஊதியம் ரூபாய் 30,000 என்று வைத்துக் கொள்வோம். தற்போதைய DA 58% ரூபாய் 17,400, புதிய DA 60% ரூபாய் 18,000, மாதாந்திர உயர்வு ரூபாய் 600. அடிப்படை ஊதியம் மற்றும் இதர படிகளுடன் சேர்த்து 50,000 ரூபாய் மொத்த சம்பளம் வாங்கும் ஒரு ஊழியருக்கு இந்த 2% உயர்வு மூலம் மாதந்தோறும் சுமார் ரூபாய் 800 முதல் ரூபாய் 1,200 வரை கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் அதாவது இது அவர்களின் அடிப்படை ஊதியத்தின் அளவை பொறுத்து மாறுபடும். அடுத்ததாக ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள். தமிழகத்தில் உள்ள ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த உயர்வு ஒரு பெரிய நிம்மதியை தரும். ஓய்வு பெற்ற பிறகு மருத்துவ செலவுகள் மற்றும் அன்றாட தேவைகளுக்கு போராடும் முதியவர்களுக்கு இந்த அகவிலை நிவாரண உயர்வு அதாவது DR கூடுதல் பலமாக அமையும். இதுவும் 2026 ஜனவரி முதல் முன்தேதியிட்டு வழங்கப்பட்டால் அவர்களுக்கு நிலுவைத் தொகையாக ஒரு நல்ல தொகை கையில் கிடைக்கும். மேலும் நிபுணர்களின் கருத்து மற்றும் எதிர்பார்ப்பு. நிதி நெருக்கடி இருந்தாலும் அரசு ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் இதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவார் என்று அரசு ஊழியர் சங்கங்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. ஆனால் தேர்தல் என்பதால் இப்போது வெளியிட முடியாது. எனவே தேர்தலுக்கு பின் புதிய அரசு இதற்கான அறிவிப்பை வெளியிடும். அகவிலைப்படி உயர்வு என்பது வெறும் ஊதிய உயர்வு மட்டுமல்ல, அது அதிகரித்து வரும் விலைவாசிக்கு எதிராக ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஒரு பொருளாதார கேடயம். அரசு இந்த அறிவிப்பை வெளியிடும் பட்சத்தில் அது மாநிலத்தின் பொருளாதார சுழற்சிக்கும் உதவும். ஊழியர்களின் கையில் கூடுதல் பணம் புழங்கும் போது அது சந்தையில் நுகர்வை அதாவது கன்சம்ஷன் அதிகரிக்க செய்யும். மத்திய அரசின் 2% உயர்வு தமிழக அரசு ஊழியர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் நடுத்தர ஊழியர் முதல் உயர் அதிகாரிகள் வரை அனைவரும் இந்த அறிவிப்பை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதும் இதற்கான கணக்கீடுகள் மற்றும் நிலுவைத் தொகை வழங்கும் முறை குறித்து முழுமையான தெளிவு கிடைக்கும். இந்த அகவிலைப்படி உயர்வு புதிய கல்வி ஆண்டு காலங்களில் அரசு ஊழியர்களின் குடும்பங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.